السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فصل لربك وانحر صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்துக்கு மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நாம் இப்போது துல்ஹஜ் மாதத்தின் முதல் பகுதியிலே இருக்கிறோம். இந்த முதல் 10 நாட்களும் மிகுந்த மரியாதைக்குரியவை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த நாட்களின் மீது சத்தியமிட்டு பேசுகிறார். வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷ்ரின், அரபாவுடைய நாளின் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, அதுபோல முதல் 10 நாட்களின் இரவுகளின் மீது, அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று இந்த நாட்களின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களின் சிறப்பில் இப்படி சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷரி. நாம் செய்யக்கூடிய அமல்களில் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய நற்செயல்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. இதுபோல வேறு பிடித்தமான செயல்கள் வேறு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ சஹாபாக்கள் திருப்பி கேட்டார்கள், வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தாலும் இதற்கு நிகரான நன்மை கிடைக்காதா என்று கேட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு இந்த நன்மைகள் கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ இந்த நாட்களில், இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்முடைய பொறுப்பும் கடமையும் என்னன்னா, இந்த 10 நாட்களுடைய மரியாதையை நாம் உணர்ந்து கொள்ளணும். அந்த நாட்களில் கூடுமான வரைக்கும் அதிகமான நற்செயல்களை செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நீங்கள் மனசில் ஒரு நியத்து வச்சுக்கோங்க, இந்த 10 நாளும் சிறந்த நாள்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி சொல்கிறாங்க, இந்த நாட்களில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதுங்கிறாங்க. அதுவும் ஜிஹாதை விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க இந்த 10 நாட்களை நாம் சராசரியாக விட்டுவிடக்கூடாது. அதனால் இந்த 10 நாட்களில் நம்மால் முடிந்த நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போம். அல்லாஹ் அதற்குரிய சிறப்பான கூலியை நமக்கு தருவார். என்ன செய்யலாம்? நோன்பு வைக்கிறது சிறப்பானது. இந்த 10 நாட்களில் நோன்பு வைக்கிறது சிறப்பானது. நாம் எப்படியும் இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கிற 9ஆம் நாள் நோன்பு வைப்போம், அரஃபாவுடைய நாள் நோன்பு வைப்போம், சுன்னத்தான நோன்பு. அது அல்லாமையும் 1-2 நோன்புகள் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நோன்பு வைத்துக் கொள்வது சிறப்பாகும். அல்லது திக்ர் தஸ்பீஹ்கள் அதிகமாக செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாளின் சிறப்பை பற்றி சொல்லிவிட்டு அவங்களே வழிகாட்டவும் செய்தாங்க. இந்த நாள் இவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாவே வழிகாட்டினாங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாவே வழிகாட்டினாங்க. ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத், இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அதிகமாக அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம், துல்ஹஜ்ஜினுடைய 9ஆம் நாள் காலையிலிருந்து தக்பீர் நம்ம சொல்லுவோம், அதில் இதெல்லாம் வருந்தான். அதுக்கும் முன்னாடியும் நாம் தனிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய இந்த நாளின் சிறப்பை உணர்ந்து வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றிலும் 10 நாட்களுக்கும் அதிகமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 3ஆம் கலிமா சொல்லிக்கிட்டோம்னா அதில் இது எல்லாம் வந்துடும். சுப்ஹானல்லாஹி
அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா அது எல்லாமே வந்துடும். இதை நாம் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நம்ம தக்பீர்களை ஓதுவோம். அதே போல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதுன்னா குர்ஆன் அதிகமாக ஓதலாம். அதே போல் நம்மளால் முடிஞ்சதுன்னா அதிகமாக தான தர்மங்களையும் செய்யலாம். எப்படியும் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற காரணத்தாலே அல்லாஹ்வுக்கு பிரியமான வணக்கங்களை கூடுமானவரை அதிகமாக செய்வதற்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்து புரிவானா. ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டோம்னா லேசாக நம்ம எதை கேட்குறோமோ, எந்த நல்ல செய்தியை கேட்குறோமோ, கேட்ட உடனே இது நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னது, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது, இது நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படிங்கிற மனோகரோட நம்ம ஒரு தீர்மானம் செஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அந்த காரியத்தை நம்ம செய்யறது லேசாக போயிடும். அந்த தீர்மானத்தை கூட தொழுது பிடிச்சிட்டு வெளியே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா செய்தான் வந்துடலாம். கேட்கும் போதே காதில் கேட்கும் போதே நான் இந்த நன்மையை செய்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக ஒரு ஜும்மாவுடைய நாளில், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த நாளில் நாம் எடுக்கிற தீர்மானத்தின்படி அமல் செய்வதற்கான வழிகளை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்து புரிவானா. அருமையானவர்களே, இந்த நாட்களில் நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்களில் ஆக சிறப்பான ஒரு வணக்கம் குர்பானி என்கிற வணக்கம். உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லா பகுதி முஸ்லிம்களிடத்திலேயும் உற்சாகத்தோடு நிறைவேற்றப்படக்கூடிய இஸ்லாமிய வணக்கங்களில் குர்பானியும் ஒன்று. நோம்பும் அதே மாதிரி குர்பானியும் மிக உற்சாகமாக நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்கள். சராசரியாக பள்ளிவாசலுக்கு அதிகம் வருகிற பழக்கம் இல்லாத முஸ்லிம்கள் கூட குர்பானியை கொடுக்கறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆடு நிறுத்தி வைக்கிறதோ அல்லது ஒரு மாடு நிறுத்தி வைக்கிறதோ அந்தஸ்திற்குரிய ஒரு செயல் என்று, மரியாதைக்குரிய ஒரு செயல் என்று கருதுகிற பழக்கம் இருக்கிறது. இது முஸ்லிம் உம்மத்தின் ஆர்வத்திற்கான ஒரு அடையாளம். இது யாரையும் நாம படிச்சு பேசுறதல்ல, இது முஸ்லிம் சமுதாயத்தின் ஆர்வத்திற்கான அடையாளம். இந்த வணக்கத்தின் மீது அவர்களுக்கு இருக்கிற அக்கறையின் அடையாளம். அருமையான சகோதரர்களே, நாம எல்லாரும் குர்பானி கொடுக்கணும். அந்த நிலைமைக்கு வளரணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. யாருக்கு ஜக்காத்து கொடுக்கிற வசதி இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுப்பது சுன்னத்து அல்லது வாஜிப் என்று இருக்கிறது. நம்ம எல்லாரும் குர்பானி கொடுக்கிற நிலைமைக்கு வளரணும். அப்படி குர்பானி கொடுக்கும் போது அது எந்த உணர்வோடு நமக்கு சொல்லப்பட்டதோ அந்த உணர்வோடு அந்த குர்பானி நம்ம கொடுக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு மாடு கட்டி இருந்தால் தான் நமக்கு அந்தஸ்து அப்படிங்கிற நினைப்புல குர்பானி கொடுக்க கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்த வணக்கங்களில் ஆகச்சிறந்த ஒரு வணக்கத்திற்கான எடுத்துக்காட்டு இந்த குர்பானி என்கிற எடுத்துக்காட்டு. நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன வணக்க வழிபாடுகள் செய்யறோமோ அந்த வணக்க வழிபாடுகள்ல ஆகச்சிறந்த ஒரு வழிபாடு தான் குர்பானிங்கிறது. இந்த குர்பானியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லும்போது சொன்னாங்க, இது இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்து என்றார். நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, இது என் காசு பெருமையின் அடையாளம் அல்ல. இந்த குர்பானி நான் கொடுக்கிற ஆடு அல்லது நான் கொடுக்கிற மாடு என் காசு பெருமையின் அடையாளம் அல்ல. இது இப்ராஹிம் நபியின் சுன்னத்து என்ற மன உணர்வு முதலில் நமக்கு வர வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் கேட்டார்கள் என ஒரு செய்தியை ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். قال اصحاب رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله ما هذه الاضاحي. இந்த குர்பானி கொடுக்குறமே அது ஏன் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்களது தந்தை இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை என்று சொன்னார். அப்ப நாம குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னு நியத்து வைக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள சேர்ந்தே வர வேண்டிய விஷயம் என்ன? இது இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை என்று நாம் நினைக்க வேண்டும். இதை பெருமையாக அந்தஸ்தின் அடையாளமாக கருதுகிற மனப்போக்கு நமக்கு வரக்கூடாது. காரணம், அவ்வளவு நன்மைகளை தருகிற ஒரு வணக்கம் இது. இந்த வணக்கத்துக்கு கிடைக்கிற நன்மை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதே தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க குர்பானி கொடுத்தா அதுல எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஃபமாலனா ஃபிஹா யா ரசூலல்லாஹ், அதுல என்ன நன்மை கிடைக்கும்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும், அதன் தோலுக்கும்
அது நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் பெருமைக்காக செய்து அதன் மரியாதையை இழந்து விடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் நினைவில் வைக்க வேண்டியது இது. இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்தாக இந்த கடமையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ராஹிம் நபி எந்த உணர்வோடு இந்த கடமையை நிறைவேற்றினாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இப்ராஹிம் நபிக்கு இந்த நிகழ்ச்சி நடந்த காலகட்டத்திலே இருந்து இன்ன வரைக்கும் மனித சமூகத்தை சிலிர்ப்படைய வைக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்து பிறப்பதற்கு 2160 பிறந்தார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு அதுக்கு முன்னாடி 2160 பிறந்தாங்க. அப்படின்னா அதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நாம கிறிஸ்து பிறந்து அதுக்கு பிறகு 2000 வருஷத்துல வாழ்றோம். அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 வருஷத்திற்கு முன்னால் ஈராக்கிலே அப்படிங்கிற ஊரிலே பிறந்து வாழ்ந்து சிரியாவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தவராக இருந்தவர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். 4000 வருஷத்திற்கு முன்னால் இருந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து மனித சமூகத்தை சிலிர்ப்படைய வைக்கிற நிகழ்ச்சியாகவே இருந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விவரிக்கிறார்கள். என்னெல்லாம் நடந்துச்சு? அவர் வேண்டி விரும்பி பெற்றிருந்த பிள்ளை. அவர் பல நாள் குழந்தை கிடைக்காமல் ஆசைப்பட்டு அழுது அல்லாஹ் இடத்திலே வேண்டி விரும்பி பெற்ற பிள்ளை, ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகனை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் சொல்கிறார். அப்படி சொன்னபோது அல்லாஹ் சொன்னால் எந்த கட்டளைக்கும் நான் தயாராக இருப்பேன் என்று பிள்ளையை அறுப்பதற்கு முடிவு செய்தார் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு அந்த சத்தியத்திற்கு சாட்சியாக அந்த இடம் கூட இப்போ இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மினாவின் மலை அடிவாரத்தில் தன் மகனை அறுப்பதற்காக அழைத்து சென்ற அந்த இடம் இன்னமும் இருக்கு. இப்போ ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க மினால அந்த இடத்தை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை அறுத்து பலியிட வந்த இடம்னு அந்த இடத்தை பார்க்கலாம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுக்க துணிந்தார்கள். அப்படி அறுக்க துணிந்த போது அவருடைய உணர்வு எப்படி இருந்தது என்பது ஒரு பக்கம், அவருடைய மனோநிலை எப்படி இருந்தது என்பது ஒரு பக்கம். ஆனா அது கூட புரிந்து கொள்ள முடியக்கூடியது. காரணம், அல்லாஹ்வுக்கு என்று தன்னுடைய மொத்தத்தையும் அர்ப்பணித்து விட்டவர். படைத்த ரப்புக்குத்தான் எல்லா உரிமையும் எல்லா மரியாதையும் இருக்கிறது, அவனுக்கு முழுக்க கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் என்று தன்னை முழுக்க ஒப்பு கொடுத்து விட்டவர். அவர் மகனை அறுக்க துணிந்தாரு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு விஷயம் அல்ல. அவர் அதுவும் செய்வார், அவர் அறுக்க துணிந்தார். ஆனால் அவர் அப்படி அறுக்க துணிந்த போது அவருடைய மகன் என்ன செய்தார்? குர்ஆன் சொல்லுது, அவர் தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகிறார், நான் இப்படி கனவு கண்டேன், உன்னை அறுப்பதாக நான் கனவு கண்டேன் என்று சொன்னபோது அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? குர்ஆன் சொல்லுகிறது, கால அவருடைய மகன் சொன்னார், யா அபதி இஃப்அல் மா துமர், உங்களுக்கு என்ன உத்தரவோ அதை நீங்கள் செய்யுங்கள். சதஜித்னி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நான் பொறுமையாக இருப்பேன் என்று அவர் சொன்னார். குர்ஆன் சொல்லுது. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அப்போது நடந்த நிகழ்வை அவர்கள் விவரிக்கிறார்கள். அவரை படுக்க வச்சு அறுக்கலான்னு போகும்போது மகன் சொல்றாரு, என் தந்தையே, நீங்க என்ன நல்ல இறுக்கமா கட்டுங்க, உஸ்துத்ரி பாத்தி, என் கயிறை இறுக்கமாக கட்டுங்கள், ஹத்தா லா அலுத்தரிபு, நான் புடையிட கூடாது. ஒருவேளை நீங்க அறுக்கும் போது அந்த வலியில எனக்கு நான் புடையக்கூடாது, புடைந்தால் பயன் குசாஜிரி, அது என்னுடைய கூலியை குறைத்து விடக்கூடாது. எனவே நான் புடைந்து விடக்கூடாது, நீங்கள் இறுக்கமாக கட்டுங்கள். வக்ஃபுஃப் அன்னி சியாபக், உங்களுடைய ஆடையை நன்றாக நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஹத்தா லா யன்தலிஹு அலைஹா ஷையும் மின் தமி, என்னை அறுக்கிற போது அந்த ரத்தம் அதில் பட்டுவிட வேண்டாம். ஃபதரா உம்மி ஃபதஹஸன், என் அம்மா அதை பார்த்தால் ரொம்ப வருத்தப்படுவார்கள். அதனாலே என்னை அறுக்கிற போது ரத்தம் பட்டுவிடாத அளவுக்கு உங்களுடைய ஆடையை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். வஸ்தஹித்த ஷஃப்ரத்தக, நீங்கள் உங்களுடைய கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள். வஅஸ்ரி மினஸ் சிக்கீன், கத்தியை வேகமாக செலுத்தி விடுங்கள். அலா ஹல்கி, என்னுடைய தொண்டையிலே கத்தியை வேகமாக செலுத்தி விடுங்கள். லியகூன அஹ்வன அலைய, அது எனக்கு ரொம்ப லேசாக இருக்கும். ஃபஇன்னல் மௌத்த ஷதீதுன், ஏன்னா மௌத்துங்கிறது கஷ்டமான விஷயம் தானே, அது சீக்கிரமாக வந்துருக்கும். அதனால வேகமாக கத்தியை ஓட்டி விடுங்கள்.
பைதா அத்தைத்த உம்மி, நீங்கள் என்னுடைய தாயிடத்திலே திரும்பி செல்கிற போது ஃபக்ரஹ சலாம மின்னி, என்னுடைய சலாமை சொல்லுங்கள். பைதா அரத்த அன் தருத்த கமீசி அலா உம்மி, நீங்க விரும்புனா என்னுடைய இந்த சட்டையை எங்க அம்மாவுக்கு கொடுத்துருங்க, நான் போட்டிருந்த இந்த சட்டையை எங்க அம்மாவுக்கு கொடுத்துருங்க. அன்னி, அது அவருக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கலாம். இந்த சட்டையை பார்த்து அந்த அம்மா ஆறுதல் எடுத்துக் கொள்ளலாம், அவருக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே பக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார். அகத யுகபில் வலதது, தன்னுடைய மகனை எடுத்து முத்தமிட்டுக்கிட்டாரு. சும்மா காலவு, பிறகு அவர் சொன்னார், யா பனி, என்னுடைய மகனே, நிஅமல் அவுனு அந்த அலா அம்ரி ரப்பி, என்னுடைய இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நீ செஞ்ச உதவி மாதிரி வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, நீ அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கிற என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். நாம் குர்பானி கொடுக்கும்போது இது இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்து அப்படின்னு நினைவில் வந்தால் இந்த உணர்ச்சிகரமான சூழ்நிலை நமக்கு வரும். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ரப்பின் கடமையை நான் நிறைவேற்ற எனக்கு நீ துணை செய்தாயே, அதற்கு அது சிறந்ததுங்கிறார். நீ இவ்வளவு தூரம் தயாரானதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லலை, என் பேச்சை கேட்டதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்னு அவர் சொல்லலை, என் ரப்பினுடைய கடமையை நான் நிறைவேற்றுறதுக்கு நீ உதவியாக இருந்தாயே, இந்த உதவி வேற யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கிறது அந்த வரலாறு நமக்கு தருகிற செய்தி. இப்போ நாம குர்பானி கொடுக்கும்போது இந்த மன உணர்வை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உலகத்தின் அதி உன்னதமான வணக்கம். அப்படி அவர் அவருடைய மகனை அறுத்தார். ஆனால் அந்த கத்தி அவருடைய கழுத்தை அறுக்கல, அதுக்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொண்டு வந்து அறுக்குமாறு சொன்னான். அதன் அடிப்படையிலே அவர் அந்த ஆட்டை அறுத்தார். அப்படி அறுத்த போது அவருடைய மனசுக்குள்ளே என்ன நிம்மதி இருந்திருக்கும், அல்லாஹு அக்பர் என்று அவர் சொன்ன அந்த சொல்லில் என்ன உணர்ச்சி இருந்திருக்கும். நம்மளும் குர்பானி கொடுக்கும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லும்போது அவருடைய இதயத்தில் அந்த உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும். அப்போ நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இந்த குர்பானி என்பது பெருமைக்காக அந்தஸ்தின் அடையாளத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக செய்கிற விஷயம் அல்ல. இதை இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்து என்று தெரிந்து இதை நாம் செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கடமையை நாம் நேரடியாக செஞ்சா இந்த உணர்வு கிடைக்குமா, யார்கிட்டையாவது ஒப்படைச்சா கிடைக்குமா? இன்னைக்கெல்லாம் குர்பானிங்கிறது ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் லெவலில் வந்துருச்சு. பல லட்சங்கள் அளவுக்கு காசு பணம் புழங்குகிற இடமா வந்துருச்சு. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு யதார்த்தமான தத்துவம் என்னன்னா, எந்த இடத்துல கணக்கில்லாத பணப்புழக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கே எல்லாம் தவறு நடக்கும், இங்கே எல்லாமே தவறு நடக்கும். இப்போ என்ன ஆச்சு, குர்பானி என்கிற உன்னதமான ஒரு வணக்கமே ஒரு மோசடி தொழிலாக மாறுகிற அளவுக்கு காலச்சூழ்நிலை மாறி இருக்கு. நிறைய விளம்பரங்கள். அதுக்கு என்ன காரணம், நாம இந்த தத்துவத்தை புரியாம போனதுதான். இது இப்படி நிறைவேற்றப்படணும். நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க குர்பானி கொடுக்குற இடத்துல நிக்கிறது முஸ்தஹப். இங்க குர்பானி கொடுக்குற இடத்துல உங்க குர்பானி கொடுக்கப்படும் போது அந்த இடத்துல நிக்கிறது முஸ்தஹப் என்று நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. நம்மள பல பேர் என்ன ஒரு வழக்கத்துக்கு வந்துட்டோம், ஒரு ஜிபே பண்ணிட்டா போதும். யாராவது ஒருத்தர் வழக்கமா அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த அமைப்புக்கு அல்லது அந்த மதரசாவுக்கு, யாருக்காவது ஒரு ஜிபே பண்ணிட்டா போதும், அந்த குர்பானி நிறைவேறிவிடும் என்கிற ஒரு மனோநிலை இருக்கிறது. நிறைவேறிடும், ஆனால் அது குர்பானியின் நோக்கத்தை அடையுமா என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனாலே இந்த நோக்கத்தை நாம பார்த்துக்கணும். இதுல தவறு நடக்கிறதுக்கு நாம தான் காரணமாகும். நாம தான் என்ன செய்யறோம், மார்க்கம் சொல்லிச்சு அப்படின்னு உடனே அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் காட்டுறது இல்லை. 8000 சொன்னாலும் சரி, 10,000 சொன்னாலும் சரி, அது அவங்க என்ன மாதிரி மாடு கொடுக்குறாங்க. கூட்டு குர்பானி சேரும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கூட்டுக்கு முன்னாடியே 7 பேர் சேர்ந்துக்கிறது நல்லது. மாடு வாங்குறதுக்கு முன்னாடியே 7 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாடு வாங்குறது நல்லது. அப்படி செய்யலாம், அப்படி சிறப்பானது. அல்லது இன்ன மாடு என்று குறிப்பாக இருப்பது சிறப்பானது. இதில் எல்லாம் நாம கவனம் செலுத்தாததுனால தான் என்ன நடக்குது, யாராவது ஒருத்தர் ஒரு 10 மாட்டு வாங்குறாரு, 10 மாட்டுக்கு 70 ஷேர் இருக்கும்னா அவர் 150 பேருக்கு குர்பானி கொடுத்து விட்டதாக தெரிவிக்கிறார். இதெல்லாம் நடக்குதுங்கிறத நாம ஒன்றும் புரியாமல் இல்லை. ஆனால் ஒரு மகத்தான வணக்கம் மலிவான வியாபாரமாக மாறிவிடுவதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம். அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானியை அவங்களே கொடுத்தாங்க. அதனால அதுதான் சிறப்பு. ரசூலுல்லாஹ் அவங்களே குர்பானி கொடுத்தாங்க.
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி 10 சினீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷம் மக்கால இருந்தாங்க. 10 வருஷமும் ரசூலுல்லாஹ்வே குர்பானி கொடுத்தாங்க. 10 வருஷமும் ரசூலுல்லாஹ்வே குர்பானி ரசூலுல்லாஹ்வே குர்பானி கொடுத்தாங்கங்கிற சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள வைக்கும்போது குர்பானி சம்பந்தமாக மாற்று சிந்தனைகள் வராம போயிடும். நம்ம ஊர்ல ஒருத்தர் குர்பானி கொடுக்கறத விரும்பல, பணக்காரர் குர்பானி கொடுக்கறத விரும்பல. அவர் என்ன நினைச்சாரு, குர்பானி காசை நான் ஒரு ஏழை குமருக்கு கொடுத்துறேனே, என் குடும்பத்தில் அண்ணன் கொடுக்குறாரு, தம்பி கொடுக்குறாரு, எல்லாரும் கொடுக்குறாங்க, எனக்கு தேவையான கறி வந்துடுது, இப்போ நானும் ஏன் அதுக்கு குர்பானி கொடுக்கணும், அந்த காசை நான் ஒரு ஏழை குமருக்கு கொடுக்கலாமே, அல்லது ஒரு ஏழை பையனுடைய படிப்புக்கு கொடுக்கலாமே, நான் அப்படி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சார். அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் வந்து சந்திச்சு அவருடைய சந்தேகத்தை என்கிட்ட கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்றது, இது என்ன பதில்? ஒரு நாசுக்கான கேள்வி. ஆனா இஸ்லாமிய வாழ்வியல் அடிப்படைக்கு மாற்றமா வர்ற சிந்தனை, இந்த மாதிரி சிந்தனையை சரிங்கிற மாதிரி சைத்தான் காட்டுவான். இந்த மாதிரி சிந்தனையை சரிங்கிற மாதிரி சைத்தான் காட்டுவான். நம்மளுடைய புத்திக்குள்ள சில கேள்விகள் வரும். வெளிப்படையா பார்க்கும்போது அந்த கேள்வி சரியானதுன்னு தோணும், அது சரிங்கிற மாதிரி தெரியும். இது சைத்தானுடைய வேலை. ஹாஜிகள் ஹஜ்ஜை முடிக்கிறதனுடைய அடையாளமாக சைத்தானை கல்லடிப்பாங்க. ஹஜ்ஜு இஹ்ராம்ல தொடங்கும், சைத்தானை கல்லடிக்கிறதுல முடியும். சைத்தானை கல்லடிக்கிறதுக்கான காரணங்கள்ல 3 இடத்துல சைத்தானை கல்லடிப்பாங்க. அதுல ஒரு காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இதயத்துல அவன் தேவையில்லாத சிந்தனையை போட்டான். அவர் மகனை அறுக்க போகும்போது அவன் தேவையில்லாத சிந்தனையை போட்டான். என்னன்னா, இந்த குழந்தை உனக்கு மட்டுமா சொந்தம், உன் மனைவிக்கும் தானே சொந்தம். இப்ப நீ இந்த குழந்தைய அறுக்கிறதா இருந்தா உன் மனைவி கிட்டையும் கேட்டிருக்கணுமே அப்படின்னு ஒரு சிந்தனையை கிளப்பினான். இது கரெக்ட் தானே. ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அருன்னு சொன்னது அல்லாஹ் அல்லவா, அல்லாஹ் சொன்ன பிறகு யார்கிட்ட போய் அந்த உத்தரவை நிறைவேற்ற கேட்கணும்? அந்த சிந்தனைக்கு அந்த எண்ணம் வர்றதை தடுத்து மேலோட்டமாக நம்மளுடைய அறிவை திசை திருப்புறதுக்கு நம்ம மனசுல நிறைய கேள்வி வரும். அதை எதிர்த்து தான் சைத்தானை கல்லடிக்கிறோம். என் மனசுல அல்லாஹ்வுடைய கட்டுப்பட்ட வாழ்க்கைக்கு எதிரான அறிவோ, என்னுடைய அறிவு பயன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சைத்தானை கல்லடிக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி அவருக்கு வருது, ஏன் இந்த காசை நான் ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு கொடுக்கக்கூடாது அல்லது ஒரு படிப்புக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்கிறார். எனக்கு பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே தோணலை. இந்த ஹதீஸ் தான் ஞாபகம். ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் நான் அவர்கிட்ட, நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே விளக்க சொல்ல விரும்பலை. ஆனால் நம்ம ரசூலுல்லாஹ் 10 வருஷம் மதீனால இருந்தாங்க. 10 வருஷமும் அவங்க குர்பானி கொடுத்தாங்க. ஒரு மூமினுக்கு இதை விட வேறு அடையாளம் விளக்க தேவையா? இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா இந்த காசை வேற வகையில் கொடுத்துக்கலாம்னு? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா இந்த காசை இதை விட நல்ல காரியத்தில் பயன்படுத்தலாம்? எல்லாரும் தான் குர்பானி கொடுக்குறாங்க, நாமளும் ஏன் குர்பானி கொடுக்குறோம்? அல்லது சஹாபாக்கள்கிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம், நான் தான் குர்பானி கொடுக்குறேன், நீங்க எதுக்கு குர்பானி கொடுக்குறீங்க, இந்த காசை வேற காரியத்துக்கு பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்கள் என்றால் நாம ரசூலுல்லாஹ்வை விட மேலையா அப்படின்னு யோசிச்சா போதும். அந்த வருஷத்திலிருந்து மாஷா அல்லாஹ் அவர் குர்பானி கொடுக்க ஆரம்பிச்சார். எனவே இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷங்கள் மதீனாவில் இருந்தார்கள். அந்த 10 வருஷங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தார். அதே நேரத்தில் யார் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கலையோ அவங்களை எச்சரித்தாங்க ரசூலுல்லாஹ். ஹதீஸ் வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் வஜத சஅதன் ஃபலம் யுல்லஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. யாருக்கு குர்பானி கொடுக்கிற வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கலையோ அவங்க பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம், அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். இது வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காம இருக்கிறதுடைய தண்டனை. அல்லாஹ் நமக்கு எல்லாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கான், நாம குர்பானி கொடுக்க முடியும். உலகத்தில் பல நாடுகளில் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இப்போ நீங்கள் சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் அந்த மக்கள் ஆடுகளையே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆட்டுக்கறி டெய்லி சாப்பிடுவாங்களா இருக்கும், ஆனால் ஆடே பார்த்துருக்க மாட்டாங்க. உயிருடன் இருக்கிற ஆட்டையே பார்த்துருக்க மாட்டாங்க. காக்கா கூட இருக்காது, அப்புறம் எங்கே ஆடு இருக்க போகுது? ஜூவில் போய் தான் ஆட்டை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும். இப்போ அவங்களெல்லாம் குர்பானி கொடுக்குறதுனா எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இதே போல் ஐரோப்பிய நாடுகளில் எங்கோ ஆங்காங்கே தனித்தனியாக ஆளுக்கு ஒரு தீவாக வசிக்கிற தேசங்கள் பலது இருக்கிறது. அங்கிருப்பவர்கள் குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்க நேரடியாக குர்பானியை
கொடுக்க முடியாது. இப்போ அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சௌகரியம் பண்ணி வச்சிருக்கான். நாம என்ன நினைச்சாலும் குர்பானி கொடுக்கலாம். ஆடு கொடுக்கணும்னு நினைச்சா ஆடு கொடுக்கலாம், மாடு கொடுக்கணும்னு நினைச்சா மாடு கொடுக்கலாம், ஒட்டகை கொடுக்கணும்னு நினைச்சா ஒட்டகையும் கொடுக்க முடியும். அப்ப அல்லாஹ் அந்த சௌகரியத்தை கொடுத்திருக்கும் போது நம்முடைய அலட்சியத்தாலே அதை கொடுக்காமல் இருந்து விடக்கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது நிறைய நன்மை தரக்கூடியதுங்க, நன்மை நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க அலட்சியமா விட்டுறாதீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் பெருநாள் என்று செய்யக்கூடிய வணக்கங்களில் குர்பானி கொடுப்பது போல அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது வேறு எதுவும் இல்லை. குர்பானியை போல பக்ரீத் பெருநாள் அன்னைக்கு குர்பானியை போல சிறந்த வணக்கம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அஷாரிஹா வ அல்லாஃபிஹா. எந்த பிராணியை நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்களோ இந்த பிராணி அப்படியே கியாமத் நாளில் வரும். அதனுடைய கொம்புகளோடும் அதனுடைய முடியோடும் அதனுடைய நகங்களோடும் அது அப்படியே வந்து சேரும். இன்னதம, அந்த குர்பானியுடைய ரத்தம் ல யகஉ மினல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறும். பி மகானின் கப்ல அன் யகஅ மினல் அர்து. நாம அறுக்கிற போது அந்த ரத்தம் பூமியை தொடுவதற்கு உள்ளாரே அல்லாஹ் அதற்கான கூலியை நமக்கு நிச்சயித்து விடுகிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபதீபு பிஹா நஃப்ஸன், நல்ல பிராணியை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல குர்பானிக்குன்னு அது இப்பதான் கொடுக்கணும் அப்படின்னு நேரமும் இருக்கு. பள்ளிவாசல்ல தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் தான் குர்பானி கொடுக்கணும். ஏதாவது மஹல்லால் இருக்கிற ஏதாவது ஒரு பள்ளியிலேயாவது தொழுகை முடிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் குர்பானி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம், எனக்கு வேலை இருக்கு அவசரப்பட்டு ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா அது சரியாகாது. திரும்ப ஒரு குர்பானி கொடுக்கணும். ஹதீஸ்களில் வருது, ஜாபிர் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய உறவினர் அபா புர்தாங்கிற ஒரு தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துட்டார். தொழுகைக்கு முன்னாடி தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கேட்டபோது அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நான் அவசரப்பட்டுட்டேன், சீக்கிரமா என் வீட்டுக்காரங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அவசரப்பட்டு அறுத்துட்டேன்னு சொன்னார். அப்படி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொன்னார்கள், இது நுஸ்கன், நீ இன்னொரு பிராணியை குர்பானி கொடு என்று சொன்னார். அப்போ தொழுகை முடிஞ்ச பிறகுதான் இந்த குர்பானி கொடுக்கணும். நான் அறுக்கிறேன், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், ஒரு மாடு 70,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு நான் மாடு வாங்கியிருக்கேன், ஆடு 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி அதை நாம நினைக்கிற நேரத்தில் அறுத்துற முடியாது, அல்லது அறுக்கிறவன் கிடைக்கிற நேரத்தில் அறுத்துடலாம்னு சொல்லி அறுத்த முடியாது. அது தொழுகை முடிந்த பிறகுதான் அறுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதை அறுக்கலாமோ அதைத்தான் அறுக்கலாம். ஆடு மாடு ஒட்டகை தான் குர்பானி கொடுக்க முடியும், கோழியை குர்பானி கொடுக்க முடியாது, அல்லது மயிலை குர்பானி கொடுக்க முடியாது, மான குர்பானி கொடுக்க முடியாது. இதைத்தான் குர்பானி கொடுக்கணும். இந்த 3 பிராணிகள்லையும் உரிய பக்குவம் வந்ததை தான் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுபஹு இல்லா முஸின்னதன், நீங்கள் வயது வந்த பிராணியை தவிர அறுக்க வேண்டாம். அதனாலே வயது வந்த பிராணி அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ஒட்டகமா இருந்தா 5 வயசு, மாடா இருந்தா 2 வயசு, வெள்ளாடாக இருந்தா 1 வயசு, செம்மறியாடாக இருந்தா 6 மாத குட்டி அறுக்கலாம். ஆனால் அது 1 வயசு போல தோற்றம் அளிக்கிற 6 மாச குட்டி அதை அறுக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிராணியை அறுக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன குறை இருந்தால் அறுக்கக்கூடாது என்றும் சொன்னார்கள். வெளிப்படையாக தெரிகிற குறை நொண்டியாக இருப்பது, கொம்பு முறிந்தது என்று, இது மாதிரி கண்ணு கெட்டு போனது என்று வெளிப்படையான குறை தெரிகிற பிராணியை அறுக்கக்கூடாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அதை அறுக்கும்போது எப்படி அறுக்கணும்னு கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கத்தியை தீட்டிக்கிங்க, கத்தியை தீட்டுறதும் சுன்னத்து, அறுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியை தீட்டுறதும் சுன்னத்து. ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரு பெருநாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா ஹலும்மி அல் முதியா, ஆயிஷாவை கத்தியை கொண்டு வா என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், இதை நீ கல்லில் உரசிக்கொடு என்று சொன்னார். கத்தியை கொண்டு வான்னு சொல்லிட்டு இதை கல்லில் உரசிக்கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நான் செய்தேன். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கத்தியை எடுத்து அவர்கள் ஆட்டை அறுத்தார்கள். அப்படி அறுக்கும் போது பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொன்னார்கள். அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின், யா அல்லாஹ் இதை முஹம்மதிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, ஆலி முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்தாரிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, மின் உம்மத்தி முஹம்மதின், முஹம்மதுடைய சமூகத்திடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அறுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியை தீட்டணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டு. அதே போல
நீங்க கிபிலாவினுடைய திசையில் அந்த பிராணியை படுக்க வச்சு அறுக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. அதே போல ஒரு பிராணியை அறுக்கும் போது இன்னொரு பிராணி அதை பார்க்கிற நிலையில் இருக்கக்கூடாது. நீங்க 10 ஆடு கொடுக்குறீங்கன்னா ஒரு ஆடு தனித்தனியா அறுக்கணும், இன்னொரு பிராணி அதை பார்க்கிற நிலையில் இருக்கக்கூடாது என்றும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதே போல அறுக்கப்படுகிற பிராணியை ஒவ்வொன்றையும் அறுக்கிறதுக்கு ஒரு வகை இருக்கு. இப்ப ஆடு மாடை வந்து படுக்க வச்சு அறுக்கணும். ஆடு மாடு வந்து படுக்க வச்சு அறுப்பாங்க. ஒட்டகத்தை நிக்க வச்சு அறுப்பாங்க. ஒட்டகத்தை நிற்கும் போதே அதை அறுத்துடலாம். இதுல வந்து ஒட்டகம் பெருசு ஆனா அறுக்கிறதுக்கு அதுதான் லேசு. ஒட்டகத்தை ரொம்ப சிம்பிளா அறுத்துற முடியும், பார்த்தா பெருசா தெரியுது, சிம்பிளா அறுத்துற முடியும். அதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் அதை விட கஷ்டமானதுதான். ஒட்டகத்தை அறுக்கிறதா இருந்தா நிக்க வச்சு தான் அறுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸ் வருகிறது. அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷர் வந்தாரு, அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க போறாரு. அவர் சொன்னாரு, நீ இந்த ஒட்டகத்தை நிக்க வச்சு அறுத்துரு, ஒட்டகத்தை அறுக்கிறதா இருந்தால் அதுக்கு உரிய முறையில் அறு என்று அவர் சொன்னார். அப்ப அறுக்கிறதாக இருந்தால் எந்த பிராணியை அறுக்கிறோமோ அந்த பிராணியை எப்படி அறுக்கணுமோ அந்த முறையில் தான் அறுக்க வேண்டும் என்ற அந்த முறை சொல்லித் தரப்பட்டது. அதுக்கப்புறம் எது சிறப்பானது, குர்பானி கொடுக்கிறதுல எது சிறப்பானது அப்படிங்கிறதையும் ஹதீஸ்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் உலஹியத்தி அல் கபஷுல் அக்ரன், குர்பானி கொடுக்கிற பிராணிகள்ல சிறந்தது கொம்புள்ள ஆடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கொம்பு அக்ரன் அப்படின்னா அழகான கொம்பு இருக்கிற ஆடு சிறந்ததுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கொம்பு இருக்கிற ஆடு சதை பிடிப்புள்ள ஆடாக இருக்குங்கிறது கருத்து. இதுக்கு வெறும் கொம்புன்னு அர்த்தம் அல்ல. குர்பானி கொடுக்கறதுல சிறந்தது ஆடுன்னு கருத்து அல்ல. குர்பானி கொடுப்பதற்கு சிறப்பானது ஒட்டகை தான், அதுக்கடுத்து மாடு, அதுக்கடுத்து ஆடு தான். அதனால இந்த கொம்புள்ள ஆடுன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தைக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, மாஷா அல்லாஹ். இன்னைக்கு ஆடு விற்கிறவன் எல்லாம் இந்த கொம்புள்ள ஆட்டுக்கு ஒரு ரேட் வச்சிருக்கான், கொம்பு இல்லாத ஆட்டுக்கு ஒரு ரேட் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 4000 5000 ரூபா வித்தியாசம். 4000 இந்த விலையேற்றத்தையே நாம தான் ஆதரிக்கிறோம். நாம தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கொம்புள்ள ஆடு அப்படின்னாங்க. கொம்புள்ள ஆடு என்பதனுடைய கருத்து என்னன்னா, கொம்புள்ள ஆட்டினுடைய சதை பிடிப்பாக இருக்கும், அதனுடைய எலும்புகள் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால கொம்புள்ள ஆடு கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம வாங்கிக்கலாம். ஆனா கொம்பு தான் அடையாளம்னு நாம நினைக்க கூடாது. கொம்பை வச்சு தான் இருக்குது உலகியா பிராணினாலே இந்த கொம்பை வச்சு தான் இருக்குன்னு. இன்னைக்கு நடக்கிற கொடுமை என்னன்னா, ஒரு கொம்பு கொஞ்சம் சுத்தி இருக்கு, ஒரு கொம்பு இந்த ரவுண்டா சுத்தி இருக்கு, அதனால ஆட்டுக்கு விலை 40,000 ரூபா 45,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. நம்ம ஊர்ல இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை. இந்த பாகிஸ்தான் பக்கம் ரொம்ப கொடுமை. 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு ஆடு வாங்குது, அழகா இருக்குங்கிறதுனால. கொஞ்சம் பெருசா இதுக்குன்னே ஆடு வளர்க்குறாங்களே, ஆடு வளர்க்குறவங்க பக்ரீத்துக்குன்னு ஆடு வளர்க்குறாங்க. அவன் கொஞ்சம் அழகா ஆட்டை வச்சுட்டா அதுக்கு நாம வந்து அதிகப்படியா காசு கொடுக்குறோம். இந்த விலையேற்றத்துக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. இதுவும் எதனால வர்றது, நமக்கு புரியாம இருக்கிறதுனால வர்றது தான். நமக்கு புரியாம இருக்கிறதுனால வர்றது. நீங்க இதுக்கு 2 ஆடு வாங்கி கொடுத்துடலாமே. இன்னைக்கு கேட்டா புளியம்பட்டி சந்தையில 10,000 ரூபாய்க்கு ஆடு கிடைக்குது. ஆனா நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு கம்மி ஆடு இல்லை. நாம வந்து அழகு பார்த்து ஆடு வாங்குற இடத்துல ஒரு ஆட்டுக்கு பதிலா 2 ஆடு கொடுத்துட்டா அது நன்மையாக இருக்குமா இல்லையா? நம்ம மக்கள் என்ன செய்யறதுன்னா, ஏதோ சொல்லப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்கும்போது கொம்புள்ள ஆடு கொடுப்பாங்கன்னு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ஆடு கொடுப்பாங்க, ஒன்று கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் இருக்கிற கொம்புள்ள ஆடு கொடுப்பாங்கன்னு இருக்கு. இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம சமுதாயம் கொடுக்குற முக்கியத்துவம், கொம்புக்கு தனி விலை வந்துடும். கொம்புக்கு ஆட்டை அறுத்துட்டா அந்த கொம்புக்கு எந்த மரியாதையும் இருக்காது. ஆனால் அந்த கொம்புக்கு தனி விலை வந்துடுது. குறைஞ்சபட்சம் 4,000 ரூபா 5,000 ரூபா அதிகமாக வச்சிடறாங்க. இதையும் நாம் கவனத்தில் செலுத்தணும். இயல்பாக கிடைக்கும்னா, கொம்புள்ள ஆடு கிடைக்கும்னா அது சுன்னத்துன்னு நம்ம வாங்கலாம். அது அல்லாமல் நாம அதனுடைய தரம் என்னன்னு தான் பார்க்கணும். அந்த ஆட்டினுடைய தரம் என்ன, அதற்கு உரிய விலை தருகிறோமா என்று பார்க்க வேண்டும். கொம்புக்காகவே அதிக விலை கொடுத்து சந்தையில் தேவையில்லாத ஒரு விலை உயர்வை ஏற்படுவதற்கு நாம காரணமாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானை கொடுத்துட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய சொன்னாங்க. யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயா. ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள். நாம வந்துங்க வீட்டுக்கு முன்னாடி குர்பானி பிராணி கெட்டும் போதே நமக்கு அந்த தெளிவில்லை, இது இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்துங்கிற தெளிவில்லை. அதே போல இந்த குர்பானியை அறுக்கும் போதும் இது இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்துங்கிற தெளிவில்லை.
அறுக்கும்போது நம்ம பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய ஓதணும். உலகத்தினுடைய அல்லாஹ்வுக்கு சரணடைகிற மிக உன்னதமான வார்த்தை. நம்மெல்லாம் ஓதுறமே வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் ஓதுறமே அல்லாஹ் இடத்துல சரணடைகிற மிக உன்னதமான வார்த்தை. அதை சொல்லி நம்ம என்ன செய்யணும், அறுக்கணும்னு இருக்கு. நம்மள பல பேர் என்ன செய்யறதில்லை, அதையெல்லாம் பாடமாக்கிக்கிறது இல்லை. அதே போல கொடுத்து முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்க, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, என் குடும்பத்தாரிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாகன்னு துஆ கேட்க. இப்போ இந்த இடத்துல சில பேர் ஒரு கேள்வி கேட்கறது உண்டு, என்ன ஒரு ஆடு கொடுத்தா ஒரு குடும்பத்துக்கு அது போதுமா, ஒரு ஆடு கொடுத்தா அது ஒரு குடும்பத்துக்கு போதுமாங்கிற கேள்வியை பலரும் கேட்கறது உண்டு. காரணம் ஹதீஸ்கள்ல இப்படி வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் அவங்க ஆட்டை கொடுத்துட்டு யா அல்லாஹ் என்னிடமிருந்தும் என் சமூகத்திடமிருந்தும் ஏற்றுக்கொள்வாயாகன்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு ஆடு குர்பானி கொடுத்தா அது பல பேருக்கு பொருந்தும் அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தமாகுது. அதனால ஒரு குர்பானி கொடுத்து அதுல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை பலரும் கேட்பாங்க. சேர்த்துக்கலாம். எப்ப சேர்த்துக்கலாம்னா, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறார், அவர் ஒருத்தர் தான் காசு வச்சிருக்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிற மற்ற யாருக்கிட்டையும் பண வசதி இல்லை, சம்பாதிப்பவர்களாக இல்லைன்னா அவரு குர்பானி கொடுக்கும்போது யா அல்லாஹ் இதை என்னிடமிருந்தும் என் குடும்பத்திடமிருந்தும் ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் பலர் சம்பாதிக்கிறாங்க, பலர் காசு பணம் வச்சிருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். ஒரு குர்பானி கொடுத்துட்டு நான் இது மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்ல முடியாது. இதுவும் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா மௌத்தா போனவங்களுக்காக குர்பானி கொடுக்கலாமா? சில பேர் அப்படி செய்யறது உண்டு. அவங்க குடும்பத்தில் யாராவது மௌத்தா போயிருப்பாங்க, அவங்களுக்காக குர்பானி கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம குடும்பத்தில் தாய் தகப்பன் வஃபாத்தா இருந்தா, அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க வஃபாத்தா இருந்தா, வேண்டப்பட்டவங்க வஃபாத்தா இருந்தா அவங்களுக்காக குர்பானி கொடுக்கிறது நல்ல விஷயம். மற்ற தர்மம் செய்வதை விட நம்ம தாய் தகப்பன் பேர்ல மற்ற தர்மம், அதாவது காசு பணம் தர்மம் செய்யறது, சாப்பாடு தர்மம் செய்யறோமா இல்லையா, அதை விட சிறப்பானது குர்பானி கொடுப்பது. ஒரு ஹதீஸ் வருகிறது, ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் வருகிறது, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு வருஷமும் 2 ஆடு அறுப்பாங்க. 2 ஆடு அறுப்பாங்க. அறுத்துட்டு சொல்லுவாங்களாம், இதுல ஒண்ணு நான் ரசூலுல்லாஹ்வுக்காக இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அறுத்துட்டு அவர் சொல்லுவார், நான் ரசூலுல்லாஹ்வுக்காக இருக்கிறேன், இன்னொன்னு எனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, அமரனீ பிஹி, ரசூலுல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டார்கள், எனக்காக நீ ஒரு ஆடு குர்பானி கொடுத்துட்டு வா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்காக உத்தரவிட்டாங்க, அதனால நான் அவருக்காக குர்பானி கொடுக்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள் என்கிற ஹதீஸ் அபூ தாவூதிலே இருக்கிறது. அதனால மௌத்தா போனவங்களுக்காக செய்யக்கூடிய தர்மங்கள்ல சிறப்பான தர்மம் குர்பானிங்கிற தர்மம். அதை செய்யும் போது தர்மம் என்கிற நன்மையும் கிடைக்குது, அது ஒரு தனி இபாதத் என்கிற மதிப்பும் அதுல சேருது. அதனாலே அது சிறப்பானது. அதனால இறந்து போனவங்களுக்காக குர்பானி கொடுக்கலாம். குர்பானி கொடுக்க முடியாதவங்களும் கவலைப்பட வேண்டும். குர்பானி எல்லாராலையும் கொடுக்க முடியறது. இப்போ குர்பானி கொடுக்க முடியாதவங்க கவலைப்பட, நான் திரும்பியும் சொல்றேன், குர்பானி நாம கொடுக்கும்போது இது இப்ராஹிம் நபியினுடைய சுன்னத்து என்ற மனோநிலையில் கொடுக்கணும். வீட்டுக்கு முன்னாடி அந்தஸ்தின் அடையாளமாக, பெருமைக்கான சின்னமாக குர்பானி கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு உன்னதமான வணக்கத்தை நாம் கேவலப்படுத்துகிறோம் என்ற அர்த்தமா. அதனால அந்த அர்த்தம் அங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது காசு வசதி இல்லைன்னா கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு மார்க்க சொல்லலை. சில இடத்துல இப்படி செய்யறாங்க, இந்த பெருமைக்காக வேண்டின்னு வரும்போது தான் இதெல்லாம் வரும். ஒரு வருஷம் வசதி இல்லையா, பரவாயில்லைங்க, ஒரு வருஷம் சொந்தமா ஆடு கொடுக்க வசதி இல்லையா, சரி குர்பானி கூட்டுல சேர்ந்துக்கலாம். குர்பானி கூட்டுல சேர்றதுக்கும் வசதி இல்லையா, நம்ம சும்மா இருந்துடலாம். குர்பானி கொடுத்து தான் ஆகணுங்கிறது இல்லை, அது சுன்னத்து. காசு வசதி இருக்கிறவங்களுக்கு தான் அது சுன்னத்து, எல்லாருக்கும் அது சுன்னத்து இல்லை. கடன் வாங்கி குர்பானி கொடுப்பது என்பது குர்பானியுடைய அர்த்தத்தை இழிவுபடுத்துவது. குர்பானி கடன், ஒருத்தருக்கு கடன் இருந்தா அவர் கடன் அடைக்கிறது தான் சிறப்பானது. ஒருத்தருக்கு கடன் இருக்குன்னா அந்த கடனை அடைக்கிறது 15,000 ரூபாயை கடனா, ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆடு வாங்க முடியும்னா அந்த 20,000 ரூபாயை கடனுக்கு கொடுத்துட்டா குர்பானி கொடுப்பதை விட சிறப்பானது. ஏன்னா குர்பானி கொடுக்கலன்னு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், ஆனா ஏன் கடன் கொடுக்கலங்கிறது அல்லாஹ் கேள்வி கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் கடனாளியாக இறந்து போய் தன்னுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறாரோ அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க சில நேரத்தில் மறுத்திருக்காங்க. அதனால கடன் கொடுத்துறது சிறப்பு, கடன் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல சில பேர் சேர்த்து வச்சு இதுக்குன்னே சேர்த்து வைப்பாங்க. வசதி இல்லாமல் இருக்கும். வசதி இல்லாமல் இருந்தா கூட
வருஷங்களாக சேர்த்து வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 50 ரூபா 100 ரூபாயா சேர்த்து வச்சு செய்வாங்க. அப்படி செய்தால் அது அவசியம் இல்லை, அது அவசியம் இல்லை. ஆனால் ஆடு வாங்கிவிட்டால் குர்பானி வாஜிபாகிவிடும். நீங்கள் அப்படி செய்யணுங்கிற அவசியம், சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வாங்கிட்டீங்கன்னா அது குர்பானி கொடுப்பது அவசியமாகிவிடும். அதை நாம் குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுக்க முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வேறு பல வழிகள் இருக்கிறது. நம்ம மார்க்கம் சொல்லியிருக்கு. ஜும்மா அன்னைக்கு முன்னாடி வந்துருங்க. ரசூல்லா சொன்னாங்களா, ஹதீஸ்ல வந்திருக்கு. ரசூல்லா சொன்னாங்க, மனித தசல யௌமல் ஜும்ஆத்தி கஸ்லல் ஜனாபா. யாரு பெருநாள் அன்னைக்கு மன்னிக்கணும், யாரு வெள்ளிக்கிழமை அன்று ஜனாபத்தின் குளித்து, அதாவது மனைவியோடு உறவு கொண்டு அதற்கு பிறகு குளித்து சும்மராக பள்ளிவாசலுக்கு சீக்கிரமா வர்றாரோ, அன்னமா கர்ரப பதனத்தன், அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போல. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு சீக்கிரமா வந்துட்டா ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தது போல. ஒமன் ராஹபி சாத்தி சானியா, யார் 2ஆம் மணி நேரத்தில் வருகிறாரோ, அன்னமா கர்ரப பகரத்தன், அவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவரை போல. ஒமன் ராஹபி சாத்தி சாலிதா, யார் 3ஆம் நேரத்தில் அதற்கு அடுத்து வருகிறாரோ, அன்னமா கர்ரப கபஷன் அக்ரன், அவர் கொம்புள்ள ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவரை போல. ஒமன் ராஹபி சாத்தி ராபியா, யார் அதற்கடுத்து 4ஆம் நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, அன்னமா கர்ரப துஜாஜத்தன், அவர் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவரை போல. ஒமன் ராஹபி சாத்தில் ஹாமிஷா, யார் 5ஆம் நேரத்தில் பள்ளிக்கு வருகிறாரோ, அன்னமா கர்ரப பைலத்தன், அவர் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்தவரை போல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ நம்ம குர்பானி கொடுக்கலனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. பள்ளிவாசலுக்கு சீக்கிரமாக வந்துட்டா போதும். நான் சகஜமாக உங்களிடத்தில் பல தடவையும் சொல்லுவது, வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு சீக்கிரமாக சென்று விடுங்கள். நம் வாழ்க்கையில் அது ஒரு சிறந்த வழக்கம், சிறந்த வழக்கம். கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னா ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும்னா அது எவ்வளோ பெருசு பாரு. ஒரு பயான் நடக்குதுங்கிறதுக்காக அல்ல, ஒரு பயானை கேட்க போகிறோங்கிறதுக்காக அல்ல, அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்திற்குன்னு இல்லை. நம்ம கொஞ்சம் முன்னாடி வெள்ளிக்கிழமைகளில் பள்ளிவாசலுக்கு போகிற ஒரு பழக்கத்தை வழக்கமாக நம்ம வச்சுக்கணும். உங்கள் வசதிக்கு, உங்கள் சௌகரியத்துக்கு எங்கே போனால் சீக்கிரமாக இருக்குமோ, அல்லது எங்கே போனால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் சீக்கிரமாக போகிற பழக்கத்தை வச்சுக்கலாம். கடைசி நேரத்தில் இமாம் மிம்பர்லேருந்து இறங்குற நேரத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே போகலான்னு நினச்சா ஹதீஸில் வந்திருக்கு, இமாம் வந்துட்டாருன்னா மலக்குகள் அந்த கணக்கை எழுதுவதை மூடி விடுகிறார்கள் என்று ஹதீஸ்களில் வந்திருக்கு. எனவே நாம குர்பானி கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஜும்மா தொழுகைக்கு சீக்கிரமா போயிடுங்க, ஒரு ஒட்டகத்தையே குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அருமையான சகோதரர்களே, குர்பானி என்பது மிக உன்னதமான ஒரு வணக்கம். மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட விதத்தில் மிக அற்புதமான ஒரு வணக்கம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்து, அந்த சுன்னத்து என்று உணர்ந்து இந்த காரியம் நிறைவேற்றப்பட வேண்டும். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, குறைத்து பேசுவதற்காக அல்ல, பெருமைக்காக இந்த காரியத்தை நாம் செய்யணும். நான் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்கி வச்சிருக்கேன் ஊருக்கு காட்டுவதற்காக அதை நம்ம செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நல்ல மாடு வைங்க, நீங்க கொழுத்து மாடு வைங்கன்னு, கொழுத்த பிராணியை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக கொழுப்பெடுத்து செய்யக்கூடாது. கொடுத்த மாடு வாங்குறது கரெக்டு தான், ஆனால் அதுக்காக இதுக்கு என்னுடைய அந்தஸ்தை காட்டுறதுக்கு நான் அனாவசியத்துக்கு செய்கிறது தவறானது. அதுக்கு பதிலாக 1க்கு 2 குர்பானி கொடுத்துட்டு போயிடலாம், அது சிறப்பானது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்பானி என்கிற மிக உன்னதமான வணக்கத்தை அதற்கு உரிய வழிமுறைகளோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இந்த 2 பெரும் தலைவர்களும் காட்டி கொடுத்த அதற்கு உரிய உன்னதமான வழிமுறைகளோடு இந்த குர்பானி என்கிற கடமையை நிறைவேற்றுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய சமூகத்தில் இந்த குணம், குர்பானி கொடுக்கிற ஆசை, குர்பானி கொடுக்கிற குணம் குறைந்து போய்விடாமல் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கூட்டு குர்பானி நடைமுறைகள் பெருக பெருக அடுத்த தலைமுறையிடத்தில் குர்பானி சிந்தனை இல்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமல் இந்த குர்பானி என்கிற சிந்தனையை காலம் முழுக்க முஸ்லிம் உம்மத்திடத்திலே செழிப்பானதாக, துளிர்ப்பானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.